அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளுமே சிறப்புக்குரியது. ஆடி மாதம் வரக்கூடிய 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது மிக மிக விசேஷமான ஒரு திருநாளுங்க. ஆடி மாதம் முழுவதுமே சாமி கும்பிடல அப்படின்னா கூட இந்த 18ஆம் பெருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறந்த நேரமாகவும் சொல்லப்படுது. நிறைய பேர் பார்த்தீங்களா, இந்த அற்புதம் வாய்ந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலி சரடை மாற்றும் பழக்கம் இன்னும் கூட பெண்களுக்கு நிறைய இருக்கிறது. இது பார்த்தீங்களா, அவங்களோட குடும்ப வழக்கமாகவும் இருந்து வருது. காவிரி கரையில் நின்றோ அல்லது கோயிலோ அல்லது வீட்டோட பூஜை அறையிலோ தாலி சரடை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு ரொம்பவும் விசேஷமாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த தாலி சரடை உகந்த நேரமாக சொல்லப்படும் நேரம் மற்றும் இந்த வழிபாடுகள் நம்ம எல்லாருமே செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஆடி 18ஓட சிறப்புகள் பற்றியும் தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தருங்க. வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தாலி சரடு மாற்றும் பழக்கம் இன்றுமே உங்களுக்கு இருக்கா? மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. எல்லாராலுமே செய்யப்படக்கூடிய வழிபாடு தாங்க இந்த ஆடி 18 திருநாளுக்கு உண்டு. 18 அப்படிங்கிற எண் மிகவும் விசேஷமான ஒரு எண்ங்க. ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக இருந்தால் கூட இந்த 18 கீழ்கணக்கு 18 மேல் கணக்கு பாரத யுத்தம் நடந்த நாட்கள் 18, பாரதத்தின் அத்தியாயங்கள் 18, கீதையின் அத்தியாயங்களுமே 18ஆகவும் சொல்லப்படுது. இந்த எண்ணிக்கை மிகவும் சிறப்புக்குரியதாகும். சபரிமலையில் பார்த்திங்களா 18 படிகளை தாண்டியே ஐயப்பன் எழுந்தளிப்பார். அதுபோல தாங்க புராணங்களும் 18 வகையாக இருக்கிறது. இந்த 18 ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, இந்த காவிரி மாதா நன்றாக சேர்ந்து உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாளானது இருக்கிறது. மேலுமே காவிரி தாய்க்கு நன்றி செலுத்துவது ரொம்பவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுது. எனவே தான் ஆடி 18 காவிரிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகவும், காவிரி மட்டும் இல்லைங்க, யார் யார் ஊர்களில் என்னென்ன நதிகள் ஓடுகிறதோ அந்தந்த நதிகள் கூட மக்கள் வழிபட வேண்டும். தண்ணீரை பயன்படுத்தும் அனைவருமே இந்த நாளில் தண்ணீருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பஞ்சபூதங்களோட துணை இல்லாமல் இந்த உலகில் நம்மால் வாழவே முடியாதுங்க. அதில் ஆதாரமாக இருக்கக்கூடியதும் 5ம் ஒன்றாக விளங்குவதும் தண்ணீர் தாங்க. நீரின்றி அமையாத உலகு என வள்ளுவர் கூற பெருந்தகை அழகாக சொல்லியிருப்பார். வாய்க்காலில் காவிரி இந்த தண்ணீரை நாம் பாதுகாத்து தெய்வமாக கொண்டாட வேண்டும். ஆடி மாதத்தில் காவிரி பார்த்திங்களா வறண்டு இருக்கும். ஆடி 18 வரும் நேரத்தில் தண்ணீரானது திறந்து விட்டதுமே வாய்க்காலில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வர ஆரம்பிக்கும். மேலுமே ஆடிப்பெருக்கு ஆனது வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினம் பார்த்திங்களா காலை 6 மணி முதல் 9 மணிக்கு வரைக்குமே வழிபடும் நேரமாகவும் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் பார்த்திங்களா வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் காலையில் 11 மணி முதல் 12 மணி வரையுள்ள இந்த நேரத்தில் நீங்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த இந்த நாளில் பார்த்திங்களா புதிய தொழில் தொடங்குவதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம வேறு என்னெல்லாம் செய்யலாமோ அது எல்லாமே பெருக்காக அமையும். அன்றைய தினம் பார்த்திங்களா நீங்கள் எதை தொடங்கினாலுமே அது வெற்றி பெறும் அப்படிங்கிறது அதிகமாகவும் சொல்லப்படுது. பல ஆண்டுகளாகவே பல பேருக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க. புதியதாக எதையாவது வாங்க வேணும் அப்படின்னா கூட இந்த நாளில் நீங்கள் வாங்குவது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ஆடிப்பெருக்கு நாளில் நம்ம அன்றைய தினத்தில் உப்பும் மஞ்சளும் வாங்கினாலே போதுங்க. கிணறு மோட்டர் பைப்பு எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதற்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் பூ வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆறுகள் இல்லாத இடத்துல இருந்தால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் தேக்கி வைத்து கொண்டு அதில் பார்த்திங்களா மஞ்சள் தூள் மலர் சேர்த்து வழிபடும் இடத்துல நீங்கள் வைத்தும் கொள்ளலாம். இப்படி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. வாழைப்பழம், கொய்யா, மாம்பழம், நாவல் பழம், பச்சரிசியுடன் வெல்லம் கலந்து வைக்கும் காப்பரிசியையும் நீங்கள் வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு. மேலுமே வடை பாயாசம் செஞ்சு வழக்கம் இருந்தால் அதையுமே நீங்கள் செஞ்சு சாமி முன்னாடி நீங்கள் வைத்து நீங்கள் வழிபடலாம். இப்படி நீங்கள் அவர் வழிபடுறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும், கடவுளும் மகிழும். அதே மாதிரி நீங்கள் படையல் செய்கிறது இது ரொம்பவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுது.
ஆடி மாதம் பார்த்திங்களா அம்மனுக்கு மாதமாக போற்றப்படுகிறது. மேலுமே இந்த மாதத்தில் அன்னை பராசக்தி மட்டுமின்றி நீராகவும் இருந்து மக்களை காக்கும் காவிரி தாயையும் பக்தர்கள் வழிபடுறாங்க. நன்றி தெரிவிக்கும் நாள் தாங்க இந்த ஆடிப்பெருக்கு திருநாள். ஆடி மாதத்தில் மற்ற அனைத்து விசேஷங்களுமே கிழமை, நட்சத்திரம், திதி ஆகியவற்றோன் அடிப்படையில் தான் சிறப்புக்குரியதாக கொண்டாடப்படும். ஆனால் இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி 18 அப்படிங்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் கொண்டாடப்படும். ஒரே விசேஷம் இந்த ஆடிப்பெருக்கு மட்டும்தாங்க. அதே மாதிரி இந்த பொதுவாகவே ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் கூட ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நல்ல காரியங்கள், தொழில், வியாபாரம், திருமண பேச்சுக்கள் எல்லாமே துவங்குவாங்க. அதே போல தாங்க புதிய சொத்துக்கள், பொருட்கள் வாங்குபவங்களுமே இந்த நாளில் வாங்குவதை ரொம்பவும் வழக்கமாகவும் வைத்திருக்காங்க. இப்படி செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையாகட்டும் அல்லது பொருட்கள் ஆகட்டும் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று தான் ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தோட 18வது நாளில் இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. அதனால் இதை பார்த்திங்களா ஆடி 18ஆம் பெருக்கு என்றும் மக்கள் சொல்வது உண்டு. இந்த நாளுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டோமா, ஏன் இந்த நாளை மட்டும் இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படும்? ஆன்மீகத்தில் மட்டுமின்றி இலக்கியத்திலும் 18 அப்படிங்கிற எண்ணுக்கு தனிச்சிறப்பும் இருக்குது. தமிழில் உள்ள இலக்கிய நூல்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 18, புராணங்கள் 18, பாரத போர் நடைபெற்ற நாடும் பார்த்திங்கன்னா 18, மகாபாரதத்தில் உள்ள அத்தியாயங்களும் 18, பகவத்கீதையில் உள்ள பிரிவுகளும் 18, சபரிமலையில் உள்ள படிகளும் பார்த்திங்களா 18, கணங்களும் 18, இப்படி 18 அப்படிங்கிற எண்ணிக்கை ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. இதனால தான் ஆடி மாதத்தில் வரும் 18ஆம் நாளுமே மிகவும் சிறப்பாகவும் பெற்றதாகும். இந்த நாளிலேயே பாரத போர் நிறைவடைந்து பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது. மேலுமே ஆடிப்பெருக்கோட சிறப்புகள் ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது. பஞ்சபூதங்களில் முக்கியமானது நீர். நீரில் இருந்தே உயிர்களானது தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அதனால தாங்க நம்ம நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்குமே நன்றி தெரிவிக்கும் ஒரு அற்புதமான நாளாக ஆடிப்பெருக்கானது கொண்டாடப்படுறோம். மற்ற நாட்களில் வறண்டு கிடக்க ஆறுகள் பார்த்திங்களா ஆடிப்பெருக்கின் போது பார்த்திங்களா பொங்கி பெருகி வருவது போல வழக்கம். அதனால தான் இந்த நாளில் எதை துவங்கினாலுமே அது பல மடங்காக பெருக்கி நமக்கு பல வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவும் சொல்லப்படுது. ஆறு நீரையும் மழையும் மட்டுமே நம்பி விவசாயம் செஞ்ச காலம் அப்படின்னு ஒன்று இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்திங்களா ஆடி மாதம் விவசாய பணிகளை துவங்க செல்லும் விவசாயிகள் நில மகளையும் நீர்மகளையும் வணங்கிவிட்டு மண் செழித்து விவசாயம் செழித்து எங்கள் குடும்பமானது செழித்து சிறப்பாக இருக்க வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் நாளாக இந்த ஆடிப்பெருக்கு திருநாளானது கொண்டாடப்படுவது இன்னும் கூட இருக்குது. ஒரு சில கிராமத்தில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ரொம்பவும் உகந்ததாகவும் சொல்லப்படுது. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்திங்களா அருகில் உள்ள ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள், பழங்கள் எல்லாமே நீங்கள் படைத்து தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபடுங்க. அது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. ஆற்றுக்கு பார்த்திங்களா பூக்கள் தூவி வழிபடுங்க. அது ரொம்பவும் சிறந்ததாகவும் சொல்லப்படுது. திருமணமான புதுமண தம்பதிகள் பார்த்திங்களா ஆற்று நீரில் தங்களோட திருமண மாலையை போட்டு தங்களோட திருமண வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேணும் அப்படின்னு நீங்கள் மனதார நினைத்து வேண்டி ஆற்றில் நீர் பெருகி வருவதை போல தங்களோட வாழ்க்கையில் அனைத்து வளங்களுமே பெருகி வம்சம் தலைத்து வள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக் கொள்வாங்க. திருமணமான பெண்கள் பார்த்திங்களா மூத்த சுமங்கலிகள் கையால் தாலி சரடு மாற்றி அவங்ககிட்ட ஆசி பெற்றுக்கொள்வதோ உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. எதை செய்கிறீங்களோ இல்லையோ கட்டாயமாக இந்த ஆடிப்பெருக்கு தினத்தில் நீங்கள் இந்த தாலி சரடை கண்டிப்பாக நல்ல டைமில் மாற்றிடுங்க. ஆறு அருகில் இல்லாதவங்க வீட்டில் இருக்கும் தண்ணீர் மோட்டர்கள், பைப்பு ஆகியவற்றுக்கு சந்தனம், குங்குமம் போட்டு எல்லாமே வைத்து ஒரு சொம்பில் தண்ணீர் பிடித்து அதில் சிறிதளவு மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் விளக்கேற்றி மனதார நினைத்து வழிபட வேண்டுங்க. ஏதாவது ஒரு இனிப்பு கூட நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பச்சரிசியில் வெல்லம் கலந்து காப்பரிசி செஞ்சு வைத்தோ படைப்பாங்க. என்ன பழம் கிடைக்கிறதோ அதை நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை, பாக்கு, பூ ஆகியவை எல்லாமே நீங்கள் வைத்து வீட்டில் இருக்கும் இந்த நீரில் எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என கங்கை, காவிரியை, நதிகளை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டு தங்களோட வாழ்க்கையில் நன்மை எப்போதுமே நடக்க வேணும் அப்படின்னும் தாங்கள் துவங்கும் செயல்கள் அனைத்துமே முயற்சிகள் வெற்றி அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிட்டு நீங்கள் கடவுளை வழிபட்டு வணங்கி வாங்க. எப்போதுமே உங்களுக்கு
நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இதுக்கு இருக்க ரொம்பவும் உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஆடிப்பெருக்கில் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துரும். கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.